லைவ் அப்டேட்டு லைவில் ப்ரொமோட்டோ காண்ட்டு வந்துருச்சு. பவித்ரா வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி கதறுன்னு கதறுது. என்னை வந்து சௌந்தர்யா எப்படி நாமினேஷன் பண்ணலாம், அதை அவள் சொன்ன காரணம்லாம் எனக்கு வந்து தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி கதறுன்னு கதைட்டு இருக்கு. அதாவது நமக்கு 4 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறா சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நீ நாமினேஷன் பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை, நீ சொல்கிற காரணம் தான் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் ரீசன் சொல்லிட்டேன், ஆனால் அதே ரீசனை வச்சு நீ நாமினேஷன் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு கடுப்பாக இருக்குது இப்படியெல்லாம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி லைவில் வந்து கதறிச்சு. இது குறித்து அந்த காணையில் வந்து பார்க்குறோம். நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஆக்சுவலாக எதை மீன் பண்ணி வந்து பவித்ரா பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் பப்பட் மாஸ்டர் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து இந்த மாதிரி தீபக் அண்ணன் வந்து பப்பட் மாஸ்டர் இருக்கார். தீபக் அண்ணனுக்கு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, நானும் அவருக்கு பப்பட்டு தான், ரஞ்சித் பப்பட்டு, அதே மாதிரி பவித்ராவுக்கு பப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரிட்ஜை திறக்கூடாதுன்னு தீபக் அண்ணன் சொல்கிறாரு, கேட்டு தான் திறக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் பவித்ரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியாக உட்காந்து புலம்புறாங்க. அவளுக்கு வந்து நேராக சொல்கிறதுக்கு பயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதனால இவ வந்து பப்பட்டாக இருக்கா. உடனே அதே நேரம் அதுங்கேயே சொல்லியிருப்பாங்க, இல்லை பவித்ரா சொல்லியிருப்பாங்க சௌந்தர்யாட்ட, இல்லாடி நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன்டி, உனக்கு தெரியுமா, தெரியாமல் பேசாதடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமும் கிச்சனில் வந்து 2 பேர்த்துக்கு வந்து சண்டை நடந்திருக்கும். அப்போ சௌந்தர்யா தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இல்லடி நீ வந்து அந்த விஷயத்தை கேட்டிருக்க, ஆனால் நீ பல நேரங்களில் என்னென்னா கேட்காம இருக்க, அவருக்கு வந்து பப்பட்டு மாதிரி தான் இருக்க. அதாவது தீபக் அண்ணா என்ன சொல்கிறான்னு கேட்குற, பப்பட்டு மாதிரி தான் இருக்கிற, அதில் அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை தான் எடுத்துகிட்டு வந்து என்னென்னா இப்போயும் வந்து பேசிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து அது பிரித்து கேடு திறக்கணும் அப்படின்னாரு. அதை நான் வந்து தனியாக சொன்னேன், அதாவது சௌந்தர்யா கிட்ட தனியாக சொன்னிச்சாமா, அதை வந்து சௌந்தர்யா எல்லாரும் முன்னாடி சொன்னது வந்து எப்படி, அது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லி அதை சொல்லுது. என்னம்மா நீ பர்சனலாக ஏதாவது சொன்னியா, கிடையாது, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு திறக்கிறது பிரச்சனை அப்படின்னா உனக்கு பிரச்சனை இருக்குது, அதே பிரச்சனை எனக்கு இருக்குது, என்னையே அப்படி தான் சொல்கிறாரு, அதனால் நான் வந்து பொது சபையில் வந்து சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, அதனால் என்னென்னா வாண்டடாக சொல்லணும் அப்படின்னா நாமினேஷன் பண்ணிச்சு இல்லையா, அதனால் கதறுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் வந்து சொல்லுது, இன்றைக்கி நாமினேஷன் பண்ணவங்க கூட அப்படி தான் வந்து சொல்கிறா, என்னோடய அட்டிடியூடை வந்து தப்பாக இருக்குங்கிறா, நான் வந்து நடிக்கிறேங்கிறா, ஒருத்தவங்க கோவப்படும் போது எப்படி சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும், அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன், இப்படி நான் உட்காந்துருக்கேன், சௌந்தர்யா அப்படி சைடில் போயிட்டு இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா மச்சான், எனக்கெல்லாம் கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த டயலாக்கில் வந்து வரிசையாக வந்து சொல்கிறான். நமக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது, உனக்கு வந்து பேச தெரியும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது, நீ நாமினேஷன் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நீ சொல்கிற காரணங்கள் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி லிட்டரலாக என்ன அப்படின்னா பவித்ரா வந்து பவித்ராவுக்கு ஒரே பிரச்சனை, சௌந்தர்யா மேலே நாமினேஷன் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா, அதான் பிரச்சனை. நாமினேஷன் வராமல் தப்பிச்சிருந்துச்சு அப்படின்னா பவித்ரா இப்படி வந்து புலம்பாது, நாமினேஷன் பண்ணாலும் உட்காந்து கதறுன்னு கதறிட்டு இருக்கு. மொத்தத்தில் பவித்ராவுக்கு ஒரு கேமை கொடுத்துருக்காங்க சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பவித்ராவை நாமினேஷன் மட்டும் சவுண்டு வந்து என்ன சொல்லுச்சு, இவளுக்கு வந்து 2 ஆட்டிடியூட் இருக்குது, பவித்ராவை நாமினேஷன் பண்ணி சௌந்தர்யா சொல்லி இவளுக்கு வந்து 2 ஆட்டிடியூட் இருக்குது. வந்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறா, ஒரு தப்பு வந்து பண்ணிடுவா, அதுக்கப்புறம் வந்து அக்செப்டே வந்து பண்ண மாட்டேங்கிறா, இவளுக்கு வந்து நேராக பேசுகிறதுக்கு வந்து பயம், புலம்பிகிட்டே இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்களே, அதனால தான் திருப்பி உட்காந்து புலம்புது அப்படிங்கிறது அப்படமா தெரியுது. பவித்ரா மட்டும் என்ன நாமினேஷன் சௌந்தர்யா பண்ணிட்டு பிரச்சனையை வந்து இவளாக கற்பனை பண்ணிக்குவா, சௌந்தர்யா பிரச்சனை வந்து கற்பனை பண்ணிக்குமா, அது வந்து தப்பாக இருக்குதாம்மா, கோவத்தை கூட ஃபன்னாக மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா சொல்லுவதில்ல. இப்போயும் பாருங்கள், பின்னாடி தான் போய் புலம்புது, ஏன் முன்னாடி போய் சண்டை போடு, ஏன் சௌந்தர்யா என்னை வந்து எதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேளு, அங்கே கேட்டால் நல்லா லெஃப்ட் ரைட் வந்து வாங்கி விட்ருவோம். அதனால் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி 4 பேர் சப்போர்ட் இருக்குங்கிறனால இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது, சொல்கிற காரணம்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கு. மக்களே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.